சமீப காலமாக பெண்கள் குடிக்கு அடிமையாகிற பழக்கமானது பெருகி வருகிறது. சமீபத்திலே தமிழ்நாட்டுக்கு அருகாமையில் உள்ள ஒரு மாநிலத்திலே ஒரு இளம்பெண் தன் ஆண் நண்பரோடு கூட போய் பஃப்லே நன்றாக குடித்துவிட்டு தங்களுடைய இசை நிகழ்ச்சிகளிலே பங்கு கொண்டு நன்றாக மகிழ்ச்சியாக இருந்துவிட்டு இரவு வேளையிலே அந்த இடத்தை விட்டு வெளியே வரும்போது அவளால் நடக்க முடியவில்லை. குடித்துவிட்டு லம்பிக்கொண்டே வந்திருக்கிறாள். நடக்க முடியாமல் இறுதியிலே தெருவிலே விழுந்து விட்டாள். விழுந்து புரண்டு கொண்டு பரிதாபமாயிருக்கிறாள். அந்த ஆண் நண்பருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. இறுதியாக மெதுவாக தூக்கி அவளை மீண்டுமாக நடக்க வைக்கிறான். இன்னும் கொஞ்ச தூரம் நடக்கும்போது அவள் இன்னும் நடக்க முடியவில்லை. இறுதியாக கீழே விழுந்து விடுகிறாள். இளைஞனுக்கு என்ன செய்ய வேண்டும் தெரியவில்லை. ஒரு ஆட்டோவை பிடித்து மெதுவாக ஏற்றி அவள் தங்கியிருக்கிற அறையிலே கொண்டு விட்டு விடுகிறான். ஏன் பெண்கள் இப்பொழுது அதிகமாக குடிக்கு அடிமையாக இருக்கிறார்கள் என்ற ஒரு எண்ணம் வரலாம். இன்றைக்கு ஐடி கம்பெனியிலே வாரத்துக்கு ஒரு முறை குடிப்பதற்கு கூட இலவசமாக அத்தனை மதுபானங்களும் கிடைத்து விடுகிறது. ஆகவே பெண்கள் குடித்து மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு உண்மை என்னவென்றால், ஆண்களை காட்டிலும் பெண்கள் தான் மிக எளிதிலே குடிக்கு அடிமையாக விடுவார்களாம். ஏனென்றால் அவர்கள் ஆல்கஹாலை குடிக்கும்போது அவருடைய வயிற்றுக்குள் சென்று விடுகிறது. அவருடைய வயிற்றிலே உருவாகிற என்சைம்ஸ் அந்த ஆல்கஹால் மூலக்கூறுகளை உடைக்க முடியாமல் 30% ஆல்கஹாலை அப்படியே அவருடைய இரத்தத்தில் கலந்து விடுகிறது. ஆகவே இளம் பெண்கள் எளிமையாக அவர்கள் குடி நோயாளிகளாக மாறிவிடுகிறார்கள். இந்த குடி என்பது சாதாரணமானதல்ல. அது துவக்கத்திலே நாம் எல்லாவற்றையும் கட்டுப்பாடுடன் இருக்கலாம் என்று நினைக்கலாம். ஆனால் ஒரு முறை குடித்த பின்பு அடுத்த முறை குடிப்பதற்காக நம்முடைய மூளை ஏங்க ஆரம்பித்து விடுகிறது. இறுதியாக இந்த குடியிலிருந்து விடுபட முடியாத குடி நோயாளியாக மாறிவிட்டார்கள். திருமறையிலே ஒரு வார்த்தை இவ்வாறு சொல்கிறது. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். மதுபானம் இரத்த வர்ணமாயிருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே. அது மெதுவாய் இறங்கும். முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும், விரியனை போல தீண்டும். இன்றைக்கு இளைஞர்களுடைய வாழ்க்கை இப்படித்தான். அது பாம்பை போன்று அவருடைய வாழ்வை சீரழித்து விடுகிறது. இளம் பெண்களுடைய வாழ்வு முற்றிலுமாக பாழாய் போய்விடும். ஆகவே விளையாட்டாகவோ இல்லை என்றால் நண்பர்கள் சொல்றாள் என்பதற்காகவோ இலவசமாய் கிடைக்கிறது என்பதற்காகவோ ஒரு நாளும் குடிக்காதீர்கள். வாழ்வை இழந்து போகாதீர்கள்.